அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம திருவிக அவங்களுடைய முக்கியமான குறிப்புகளை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது நமக்கு 8th தமிழ் புக்கில் தாங்க இருக்குது. ஸோ நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தான். ஸோ இதில் என்னென்னலாம் இம்பார்ட்டன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், திருவிக. அப்போ திருவிக அப்படின்னா திருவாரூர் விருதாச்சலம், அதுக்கப்புறம் கல்யாண சுந்தரனார். சரிங்களா? ஸோ நம்ம படிக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திருவாரூர் விருதாச்சலனார் மகன் தான் கல்யாண சுந்தரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதான் திருவிக. சரிங்களா? இவருக்கு அரசியல், சமயம், தொழிலாளர் நலன் என பல துறைகளிலும் ஈடுபாடு கொண்டவர் தாங்க இந்த திருவிக. இதில் அதிகமாக எது கேட்பாங்க அப்படின்னா, தொழிலாளர் நலன் சார்ந்து செயல்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க, திருவிக தான். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இவர் சிறந்த மேடை பேச்சாளர், தமிழ் தென்றல் அப்படின்னு அழைக்கப்பட்டார். மிக மிக முக்கியமான கேள்வி. எப்படி தேசிய விநாயகனாருக்கு கவிமணி அப்படின்ற பட்டம் இருக்கோ, அதே மாதிரி திருவிகாவுக்கு தமிழ் தென்றல் திருவிக அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். மிக மிக முக்கியமான ஒரு கேள்வி. அடுத்தது இவருடைய நூல்கள் பாருங்கள், மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, முருகன் அல்லது அழகு, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல். சரிங்களா? தமிழ் சோலை அப்படின்னா திருவிக பார்த்து வச்சுக்கிறணும். ஏன்னா தமிழ் தென்றல், தமிழ் சோலை அப்படின்னு கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கிறணும். சோலையில் நல்லா தென்றல் அடிச்சிச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறணும். ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ இதை தான் கேட்பாங்க உங்களுக்கு. ஸோ தமிழ் சோலை என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னு கேட்பாங்க, அங்கே ஞாபகம் வரணும். சரிங்களா? திருவிக. ஸோ அப்போ இவருடைய நூல்கள் மனித வாழ்க்கையும் காந்தியடிகளும், பெண்ணின் பெருமை, தமிழ் சோலை, பொதுமை வேட்டல், முருகன் அல்லது அழகு, இளமை விருந்து. சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய நூட்கள். ஸோ மிக முக்கியமான ஒரு நபர். ஸோ உங்களுக்கு ஸ்பெஷல் டெட்டில் தமிழில் கேட்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.